காலிஃப்ளவர் பகோடா. காலிஃப்ளவரை ஒரு பூவை வாங்கிட்டு வந்து கொஞ்சம் வெந்நீர்ல வச்சு வெந்நீர்ல கொதிக்கிற வெந்நீர்ல வச்சுட்டு தான் அறியணும். நான் ஆனா கிளீன் பண்ணி எடுத்துட்டேன். அப்படியே தேவையான அளவு நம்ம கொஞ்சம் வெந்நீர்ல போட்டு வடிகட்டிட்டு நம்ம கொஞ்சம் அள்ளி போட்டா இடுப்புல எல்லாம் ஏதாவது பூச்சி இருந்ததுன்னா ஒரு 5 நிமிஷம் அப்படியே போட்டோம்னா அதுலேயே அப்புறம் கிளீன் பண்ணி அலசி வச்சுட்டு இதுல கொஞ்சோண்டு நம்ம உப்பு போட்டு கழிப்போம். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் போட்டு அப்படியே நம்ம நெருக்கி மூடி வச்சுட்டோம்னா 1 ஸ்பூனு மிளகாத்தூள், காரம் ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 ஸ்பூனு, அரிசி மாவு 2 ஸ்பூனு, அது கூட சின்னதா 1 ஸ்பூனு உப்பு, கடல மாவு ஒரு 3 ஸ்பூனு எல்லாத்தையும் போட்டாச்சு. தேவைக்கேற்ப இதை நல்லா பிசைஞ்சு பார்த்துக்கிட்டு கொஞ்சமா தண்ணி தெளிச்சு லைட்டா பிசைஞ்சிக்கிட்டு காமிக்கணும். 1/4 லிட்டர் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு வந்துட்டு நம்ம அப்படியே எடுத்து போட்டுறோம். பகடா ரெடி ஆயிடுச்சு. நம்ம அப்படியே அடிச்சு எடுத்துருவோம். நம்மளோட காலிஃப்ளவர் பகடா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதுல கலர் பவுடர்லாம் கிடையாது.